கொலையே வந்து ஒரு உண்மையான குற்றவாளிகள் மாட்டிக்கொண்டார்களா என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கும் போது பல பேர் சிபிஐ விசாரணை கேட்கும்போது அதில் சம்பந்தப்பட்ட ஒரு கைதி அவன் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, கொலை வழக்குகள் முயற்சி இதெல்லாம் இருக்கு. அவன் வந்து என்கவுண்டரில் போடப்பட்டது வந்து அது ஒரு சந்தேகத்தை வந்து எதிர்க்கட்சிகள் மத்தியில் கிளப்பி விடுறது வந்து இயல்பான விஷயம்தான். ஸோ கமிஷனர் அருண் அவர்களுக்கு பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு எஸ்கேப்பிங் கிளாஸ் என்னென்னா, இது வந்து ஒரு கூட்டு சதியாக இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் தான் அங்கே என்கவுண்டரில் இறந்து போயிருக்காரு, மீதி 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்கிட்ட விசாரணை பண்ணி இந்த சதி எப்படி அரங்கேற்றப்பட்டது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற வார்த்தை கண்டுபிடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த என்கவுண்டரை வந்து நிச்சயமாக இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனாலும் கமிஷனர் அவர்களுக்கு, போலீஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் அருண் அவர்களை வந்து சென்னை கமிஷனராக போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து இந்த என்கவுண்டர் விஷயம் மட்டுமல்ல, ஆற்காடு சுரேஷ் விஷயத்தில் பின்னாடி யார் இருக்காங்க, ஆருத்ரா கோல்டு விஷயம் ஏதாவது காரணமாக இருக்கா,